ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான திரும்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அன்றைக்கி நைட்டு சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த சமைச்சதுக்கப்புறமா எல்லோரும் சாப்பாடு ரெடின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போது பாப்பா மதிக்கிட்ட சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மதிக்கிட்ட சாப்பிட்டுட்ருக்காங்க. வழக்கம் போல் மலர்கிட்ட தான் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. ஆனால் மதி நான் ஊட்டி விடுறேன்னு சொன்னதுனால மதி ஊட்டி விட்டுட்ருக்காங்க. மற்றவங்க எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. மலர் அவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மதிக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி நைட்டு சாப்பிடும்போது கருவேப்பிலையும் தக்காளி தொக்கையும் கீழே போட்டால் கூட பரவாயில்ல, அவங்க சாப்பிட முடியலன்ற வேஸ்ட் எல்லாத்தையும் கூட தூக்கி கீழே போடுறாங்க. சாப்பிட்டுட்டு எப்படி அதில் தானே கை கழுவ போகிறாங்க. அதுலேயே ஒரு ஓரமாக வச்சா பிளேட்டோடு எடுத்து ஊற்றிக்க கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்படி எல்லாருமே எடுத்து கீழே போடுறாங்க. இப்போது இதெல்லாம் மதிக்கு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டு முட்டிட்டு போனதுக்கப்புறமா மலர் அது எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் போட்டுட்டு எல்லா பிளேட்டையும் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் போடுறாங்க. வேஸ்ட் எதுக்கு கையில் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மதி அப்போது வேறு எப்படி வேஸ்டேஜ் எடுப்பாங்க? கீழே இருக்கிறத கையில் தான் எடுக்க முடியும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அன்னலட்சுமி, அதை போய் இல்லை தொடப்பத்துலேயே க்ளீன் பண்ண முடியும். இல்லை நம்ம கையில் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை நீங்கள் அவங்க யாருக்குமே சொல்லலையா? இப்படி எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இப்படி யாரும் கீழே வைக்காதீங்க, பிளேட்லேயே ஒரு ஓரமாக ஒதுக்கமாக வைங்க, அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பவுல் மாதிரி தனியாக வச்சு அந்த பவுலில் எல்லாரையுமே ஒரே இடத்துல அதை போட சொல்லலாம்ல. நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? இப்போது இப்படி கீழே விழுகிறதுனால நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ இதை எடுத்துகிட்டு பிசுன்னு அந்த இடம் இருக்கும். இப்போ அதை நீங்கள் பெருக்கிட்டு திரும்பவும் மாப் போடுவீங்க. மதியம் சாப்பிடுவாங்க, மதியமும் அதே மாதிரி எடுத்து வச்சா திரும்பவும் மாப் போடுவீங்க. ஒரு நாளைக்கு 3 டைமாக வீட்டை மாப் போடுவாங்க. நீங்கள் சமைக்கிறதுலேருந்து துவைக்கிற வரைக்கும் எவ்வளோ வேலை பார்க்குறீங்க. கிச்சனே கெதின்னு இருக்கீங்க. இதில் இதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்யணுமா? இந்த மாதிரி சாப்பிட்ற வேஸ்டேஜை அவங்க தனியாக ஓரமாக வச்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும்ல, கஷ்டம் இல்லாமல் இருக்கும்ல. இது ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னுவோம். மதி இதெல்லாம் அவங்களுக்கு பழகி போன ஒரு விஷயம். நான் இதை பற்றி ஒரு முறை சொல்லி பார்த்தேன், யாரும் கேட்கல, சரின்னு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்க போயிடுறாங்க. மறுநாள் காலையில் ரேவதி அவங்களுடைய மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்காங்க. கறி விருந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டாக சொல்கிறாங்க. அவங்களுடைய அத்தை அன்னைக்குன்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை லீவு, காலேஜில் மதி வீட்டில் தான் இருக்காங்க. இவ்வளோத்தையும் சமைக்கணுமா அப்படின்னு கேட்கவும், பின்ன மாப்பிள்ளை வீட்டுக்கு வராரு, உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இது அவருக்கு முதல் விருந்து, அவருக்கு தடபடலாம் செய்ய வேணாமா அப்படின்னு. கல்யாணம் நடந்தது எங்களுக்கு, விருந்து அவருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்குன்னா அவருக்கு மட்டுமே வா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தான், உங்களோட சேர்த்தி இந்த வீட்டோட மாப்பிள்ளைக்கு என்னைக்கிறதாலையும் மரியாதை கொடுத்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, மலர் இதெல்லாத்தையும் சீக்கிரம் சமைச்சு வச்சுரு, மாப்பிள்ளை வந்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க லிஸ்ட் எல்லாத்தையும். என்னங்க இது, நீங்களும் அவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு தலையாட்டிக்கிட்டு இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை கையில் வாங்கிட்டு வச்சுருக்கீங்க. இதை வாங்கிறதுக்கு எவ்வளோ பணம் ஆகும்? பணத்தை விடுங்க, என்ன ஆகுது டைமு, மணி 7 மணி ஆகுது. இதை வாங்கிட்டு அவங்க வரத்துக்குள்ளே, அதுவும் காலையில் சாப்பிட 9 மணிக்குள்ளே எப்படிங்க எல்லாத்தையும் சமைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது மதி, செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு செய்யலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு பாக்கியராஜுக்கிட்ட கொடுத்து எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வர சொல்லவும், பாக்கியராஜு போயிட்டு உடனே மதி வந்த உடனே மதி இதை கொஞ்சம் பிடிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வாங்கிக்கிட்டு, மலர் இதில் நீ சொன்ன லிஸ்ட்டு எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் வாங்கிட்டு வந்துட்டேன், இதா சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மலருமே இருந்துக்கிட்டு எல்லாம் ஓகே தாங்க, சமைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்காங்க. மலர் நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்குங்க, உங்கள் அம்மா அப்புறம் கத்துறதுக்கா? நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, வாரத்தில் ஒரு நாள் தான் என் பையனே வீட்டில் இருக்கான், அவனை நீ வேலை வாங்குறியா, அதுவும் கிச்சன் பக்கம் ஆம்பளைங்க வரக்கூடாதுன்னு சண்டை போடுவாங்க, நீங்கள் போங்க நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு செஞ்சுட்டு இருக்காங்க. சரிக்கா, அவர் தானே ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு திட்டுவார், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இருந்தாலும் இதெல்லாம் அநியாயம், நீங்கள் எதுவுமே அவங்கள கேட்காம நீங்களே எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி ஹெல்ப் பண்ணுறாங்க. மலர் சமைக்கிறாங்க. ஃபுல்லாத்தையும் டைமுக்கு ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் எப்படின்னா கரெக்டாக வராங்கன்னு தெரியல, ரெடி பண்ணி முடித்த உடனே கரெக்டாக வராங்க. வந்த உடனே உள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வா, ஜூஸ் எடுத்துகிட்டு வா அப்படி இப்படின்னு அதுக்கு மலர் ஓடுறாங்க. இப்போ தான் சமைச்சு முடித்தாங்க. பாவம் அவங்களுக்கு கால் வலிக்குமோ இல்லையோ, வேலை செய்கிறது கை எப்படியெல்லாம் வலிக்குமோ என்னவோ அப்படின்ற மாதிரி மலரை பற்றி மதி நினச்சிட்ருக்காங்க.
அவங்க வந்த உடனே எல்லாரும் சரி மாப்பிள்ளை எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்னா அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு மலரை சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு உடனே சமைச்ச எல்லாத்தையும் திரும்பவும் கொண்டு வந்து இங்கே வைக்கணும். இந்த வீட்டில் அப்போ டைனிங் டேபிள்னு எதுக்கு இருக்குன்னு தெரியல. 4 காய்கறி வைக்க தான் அந்த டைனிங் டேபிள். மொத்த பேரும் கீழே உட்காந்து சாப்பிட்றாங்க. எல்லாருக்கும் இவங்க உள்ளேயும் வெளியும் தூக்கிட்டு திரியணும் அப்படின்ற மாதிரி மலர் நினச்சிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் கேட்டால் இதுக்கும் ஏதாச்சும் காரணம் சொல்லுவாங்க அப்படின்னு மலரும் அதாவது மதியம் அமைதியை விட்டுடுறாங்க. கொஞ்ச நேரத்துல மலர் எல்லாருக்கும் சாப்பாடை பரிமாறுறாங்க. அப்பதான் என்னம்மா நீ பார்த்துட்டு அமைதியா நின்றுட்டு இருக்க, உனக்கு சமைக்க தான் தெரியாது, எடுத்து பரிமாறவாச்சு செய்யலாம்ல அப்படின்ற மாதிரி மதிய பார்த்தா அவங்களோட அத்தை கேட்குறாங்க. மதியமே சரின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. பரிமாறி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே வழக்கம் போல சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட எல்லாருமே திரும்பவும் என்ன பண்றாங்க, அதே மாதிரி எல்லாத்தையும் கீழே வைக்கிறாங்க. இதை பார்த்த மாதிரி என்ன பண்ணாங்க, ஒரு சின்னதா ஒரு பவுல் மாதிரி மிச்சர் போடுற பவுல் மாதிரி எடுத்துட்டு வந்து அதை எல்லாத்தையுமே கீழே அவங்களுக்கு சாப்பிட்ற இடத்துல இந்த தட்டெல்லாம் வைக்கிறாங்க. இதே எதுக்குடி, ஏதாச்சும் ஸ்வீட் செஞ்சுருக்கீங்களா, தனியாக ஏதாச்சும் அதில் கொடுக்க போகிறீங்களா, அதை அதில் ஊற்றி அப்படியே வைக்க வேண்டியது தானே, எதுக்கு இப்போ கீழே காலி பவுலில் வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை நான் எதுவும் ஸ்வீட் செய்யலையே அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அப்புறம் இது எதுக்குமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சாப்பிட்ட வேஸ்டேஜ் எல்லாம் இதில் வைங்க, இல்லைன்னா தட்டில் ஒரு ஓரமாக வைங்க, கீழே வச்சிங்க அப்படின்னா அதை க்ளீன் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாத்தையும் கையிலே எடுத்து க்ளீன் பண்ண முடியாது, அதோட வேலையும் அதிகமாக இருக்குது, அதனால தான் இதில் வைங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கஷ்டப்பட்டு கட்டி சம்பாதிச்சு வாங்கின வீடு இது, கட்டின வீடு, இந்த வீட்டில் ஒரு 4 கருவேப்பிலை துண்டை கூட போட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு அவருடைய மாமனார் கேட்குறாரு. நீங்கள் 4 கருவேப்பிலையை மட்டும் அங்கே வைக்கல, அங்கே பாருங்கள் ஒரு குப்பையில் இருக்கிற வேண்டிய அத்தனை பொருளுமே அங்கே இருக்குது, நீங்கள் அது தட்டில் ஒரு ஓரமாக எல்லாம் வைக்கணும், இல்லை இந்த பவுலில் வைங்க, இப்படி எலும்பு துண்டு கருவேப்பிலை முட்டை மிச்சம் மீதி இதெல்லாத்தையும் கீழே வச்சா அதை எடுத்துட்டு திரும்பவும் ஒரு தடவை மாப் போட வேண்டியதாக இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே தான் இவங்க வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணி மாப் போட்டுட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. பூஜை பண்ணிட்டு அப்புறம் பாத்திரம் கழுவுறாங்க, சமைச்ச எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க, திரும்பவும் அவங்க மாப் போட வேண்டியதாக இருக்குது. அந்த வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு நாளைக்கு எத்தனை டைம் மாப் போட வேண்டியதாக வருது தெரியுங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் வேலை செய்கிறாங்க. பாத்திரம் துளக்கணும், துணி துவைக்கணும், எல்லா வேலையுமே செய்கிறாங்க. டிஃபன் கட்டி கொடுக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், இவ்வளோ வேலை செய்கிறாங்கல்ல, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வேஸ்டேஜை உங்களை இதில் வைக்க சொன்னார். ஏன் உங்களால் இதை கூட செய்ய முடியாதா, இதை கூட கஷ்டமா அப்படின்னு மதி கேட்கவும் செய்கிறாங்க. சொல்ல ஒருத்தர் கூட கேட்காம சாப்பிட்ட எல்லாத்தையுமே கீழேயே அப்படியே வைக்கிறாங்க. நம்ம பாக்கியராஜ் ஒருத்தர் மட்டும்தான் சாப்பிட்டதை தட்டில் வைக்க கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. மலருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் அப்படி வைக்கிறாரு. அவர் வைக்கிறது நியாயம்தான், அத்தனை பேரையுமே அப்படியே வைக்க சொல்லணும்ல. அவர் ஒருத்தர் வைக்கிறதுனால என்ன யூஸ், மற்றவங்க எல்லாரும் சாப்பிட்டதையும் எடுக்க தானே தோணும். இதெல்லாம் விருந்தாளிங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களும் அப்படிதான் வைக்க வேண்டியது இருக்கு. இப்போ ரேவதியும் என்ன பண்ணதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. மதி கரெக்டாக தானே சொல்றான், நீங்க இதை தட்டிலே வைக்கலாம்ல, ஏன் வீட்டில் என் வீட்டுக்காரர் கூட அப்படிதான் வச்சுட்டு இருந்தாரு, இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் எல்லாரும் இப்படி பழக்கி வச்சிருக்கீங்க, ஒழுங்காக எடுத்து எல்லாத்தையும் தட்டிலே வைங்கப்பா அப்படின்னு கேட்கவும் என்னால் வைக்க முடியாது, ஏன் வீடு நான் இஷ்டப்படி தான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ நாளையிலிருந்து எங்களாலையும் சமைக்க முடியாது, நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இல்லை, அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு வேலைக்காரங்களை ஆள் எடுத்துக்கோங்க, அவங்களையே இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லுங்கள். இவங்க என்ன வேலைக்காரங்களா, இந்த வீட்டு மருமகளுங்களா, எல்லாத்தையும் இவங்களே செஞ்சிட்ருக்காங்க. மருமகளாக ஒரு சின்ன ஒரு உதவியை செய்யுங்க, இதையாச்சும் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட முடியாதுன்னு சொல்கிறீங்க. நேற்று இவங்க என்னடனா வீட்டில் சும்மா தான் உட்காந்துட்ருக்கா, அவ என்ன வேலை செய்கிறா, தின்னுட்டு தண்டமாக உட்காந்துட்டு இருந்தால் சரியாக போயிடுமான்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, அவங்க மனுஷன் தானே, இந்த வீட்டில் அவங்க வேற ஏதாச்சா, ஏங்க நீங்கள் அவரோட ஹஸ்பண்ட் தானே, நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா, இப்படி பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறீங்க, நான் என்ன இப்போ தப்பாக கேட்டுட்டேன் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ரங்கராஜ் யார் என்ன வேணா பேசிட்டு போகட்டும்னு மறுக்குன்னு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அவர் அப்படியே தான் திரும்ப பண்ணிட்டு இருக்காது. உங்களை தானே சொல்லிட்டு இருக்கேன், எல்லாரும் வேஸ்டேஜ் எடுத்து பவுலில் வைங்க, நீங்கள் சாப்பிட்டதை நீங்களேன்னு சொல்லிட்டு இருக்கேன், கேட்காம இப்படி எல்லாரும் இப்படியே வச்சா என்ன அர்த்தம்? ஏம்மா நீங்கள் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க தானே, உங்கள் 2 பேருக்கும் கூட தெரியாதா அப்படின்னு சித்தார்த்தையும் ஸ்ருதியையும் கூட கேட்குறாங்க. அண்ணி அப்படின்னு நின்றுக்கும், வளர பிள்ளைங்க நீங்களும் நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போனால் உங்களுக்கும் இந்த நிலைமை தான், ஏன் இதெல்லாம் உங்கள் அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்த வழக்கலையா, என்ன மட்டும் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட என்ன பிள்ளை வளர்த்துருக்காங்க உங்கள் அம்மானு கேட்குறாங்க. தோ நீங்கள் பெத்த பிள்ளைங்க எல்லாரையும் எப்படி வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு பாருங்க அப்படின்னு பேசுவோம். போதும் வாயை நிறுத்துறியா, மூடுறியா, நானும் போனால் போதுன்னு பொறுமையாக அமைதியாக இருக்கிறேன், விட்டால் ஓவராக பேசிட்டு போகிறேன், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மாறிடுவேன், நாளைக்கு இல்லைன்னா
போக போக பழகிப்ப அப்படின்னு நினச்சா எல்லாரும் முன்னாடி எதிர்த்து பேசிகிட்டு இருக்க, அத்தை மாமா பேசிகிட்டு இருக்காங்கல்ல, உன் இஷ்டத்துக்கு நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தங்கராஜ் கத்துறாரு. எதுக்கு இப்போ கத்துறீங்க? இது வீடு, சைலண்ட்டாக இருக்கீங்களா? வீட்டில் எப்படி நடக்கணும்னு சொல்கிறனோ அதை தான் சொல்லிகிட்டு இருக்கா. எப்படி நடந்துக்கணுன்ற மேனஸ் உங்களுக்கு இல்லை, இப்படி கத்த மட்டும் தெரியுதில்ல, உடனே ரவுடிஸை பண்ண தெரியுதில்ல அப்படின்னு தங்கராஜையும் எதிர்த்து பேசுகிறாங்க. அப்போது இங்கே தங்கராஜுமே என்ன மாப்பிள்ளை எதிர்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுடைய அத்தை மாமா எல்லாரும் கேட்கவும், பின்ன உங்கள் எல்லாருக்கும் சொல்லி பார்த்தேன், யாரும் கேட்கல, அவருக்கு சொன்னால் ஓவராக கத்துறாரு, பின்ன உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிற விதத்தில் தான் சொல்லணும். நீங்கள் நாளையிலேருந்து வேலைக்காரங்க வச்சுக்கோங்க, இந்த வீட்டில் அவங்க எதுக்கு வேலை செய்யணும், அவங்க இஷ்டப்படி அவங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி மதி வந்து சொல்கிறாங்க. செய்கிற அவளுக்கே கஷ்டம் இல்லை, அவளே வாங்கி மூடிட்டு அமைதியாக இருக்கா. உனக்கு என்னம்மா வந்துச்சு, தேவையில்லாமல் எதுக்கு எல்லார்கிட்டையும் வீண் வம்பு இழுக்கிற அப்படின்ற மாதிரி அவங்களோட அத்தை சொல்கிறாங்க. மதி என்னம்மா தப்பா சொல்லிட்டா, கரெக்டாக தானே சொல்கிறா, அன்னைக்கும் கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு ரேவதி பேசவும், நீ வாங்கி மூடிட்டு இருக்கியா, நீ இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு தங்கராஜ் பார்த்து சொல்லிட்டு முறைக்கிறாரு. இப்போ என்னடி நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ அவங்க திட்டிகிட்டு இருக்கீங்க, அவங்க நியாயத்தை தான் பேசுகிறாங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எல்லாரும் உங்கள் இஷ்டப்படி இருங்க, வேற வேலைக்காரங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அத்தை, நான் சும்மா தான் இருக்கேன், எனக்கு என்ன கஷ்டம், நான் இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமே இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லலைன்னு உங்களுக்கு தெரியுமா அத்தை? உங்கள் பிள்ளை கிட்ட கேட்டு பாருங்க, எத்தனை நாள் கால் ஓடியோட உட்காந்துட்டு இருக்கா, அவர் எனக்கு தைலம் போட்டு விட்டுருக்காரு, நைட்டெல்லாம் தூங்க முடியாதுன்னு எப்படி புலம்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, நான் சும்மா இருக்கேன்னு நீங்கள் சொன்னது உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காத்த. நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்கள் முன்னாடி தான் நான் எல்லா வேலையுமே செய்கிறேன், உங்களுக்கு என்னை பார்த்தா பாவமாக தெரியலையா? ஏன் இதே ரேவதி இந்த இடத்துல இருந்துதான் உங்கள் பிள்ளைய நினச்சி உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்காதா? அவங்க வீட்டில் பரவாயில்ல, இதோ அவங்களுடைய புருஷன், அவங்களுடைய அம்மா, குழந்தைங்க 4 பேர் தான். இது வந்து ரேவதிக்கு கஷ்டமா இல்லை. ஆனால் நம்ம வீட்டில் யோசிச்சு பாருங்க அத்தை, எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. நீங்கள், மாமா, சித்தார்த்து, ஸ்ருதி, அவர், சுரேஷ், அதுக்கப்புறம் பிள்ளை, எத்தனை பேருக்கு செய்யணும் அத்தை, கஷ்டம் தானே அத்தை. எனக்கும் கால் வலி இருக்குது, கஷ்டம் இருக்குது, ஆனால் நம்ம குடும்பத்துக்காக நான் எல்லாத்தையும் பொறுமையாக செஞ்சிட்ருக்கேன். ஆனால் ஒரு தடவையாச்சும் நம்ம மருமகன்னு இவ்வளோ வேலை செய்கிறாளேன்னு ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு வெங்காயம் உரிச்சு கொடுத்துப்பீங்களா அத்தை? ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? சுடு தண்ணியிலேருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லாத்தையும் நானே தான் பண்ணணும், எந்த வேலையுமே நீங்கள் யாருமே செஞ்சது கிடையாது. மதி சொல்கிறதுல என்னத்த தப்பு, நான் கேட்க நினச்சது எல்லாம் தான் மதி கேட்குறா அப்படின்னு மலரும் இப்போ பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ, நீயும் அவ கூட சேர ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை சொல்கிறாங்க. நான் எதுவும் தப்பாக சொல்லலையே அப்படின்னு. இங்கே பாருமா, நீ பேசுறதுனால தான் நல்லா இருந்த மருமக கூட எப்படி மாமாவையும் அத்தையும் எதிர்த்து பேசுகிறாங்கன்னு பாருங்கள். நீ பேசுறது தப்பு, சரியில்லை அப்படின்னு அவங்களுடைய தங்கராஜ் சொல்கிறாரு. அவங்க நியாயமாக தான் பேசுகிறாங்க, அவங்க இந்த வீட்டுக்காக விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எதையும் பேசாமல் பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் அவங்கள பற்றி புரிஞ்சுக்காத உங்களுக்காக அவங்க ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு தான் நான் கேட்குறேன். நீங்களே ஒரு மருமகன் நினைக்காம ஒரு வேலைக்காரியை விட கேவலமாக ட்ரீட் பண்ணுறீங்க. கட்டின ஹஸ்பண்டு அவரும் எதுவும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு. அப்படி இருக்கிறப்போ அவங்க எதுக்கு உங்களுக்காக விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி மதி சொல்கிறாங்க. என்னடா பாக்கியராஜ் இது, பார்த்துட்டு அமைதியாக நின்றுட்டுருக்க, அவள் ஓவராக பேசுகிறா. சுரேஷ், என்னடா இது, உங்கள் பொண்டாட்டிங்க 2 பேரும் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க 2 பேரையும் கேட்கவும், மலர் என்னம்மா இப்போ தப்பாக பேசிட்டா அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லவும், சுரேஷும் அதே தான் பேசுகிறாரு. அண்ணி கஷ்டப்படுறாங்க இல்லம்மா அப்படின்னு. என்னடா ஆளுக்கு பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னவும், அவங்கள என்ன சொல்கிறீங்க, அவங்க ஏதாச்சும் இப்போ தலையிட்டாங்களா, நாங்கள் பேசுகிறோம், எங்ககிட்ட பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், இதே இடத்துல நம்ம தங்கச்சி இருந்திருந்தா எப்படிம்மா, கரெக்டாக தானே மதியம் பேசுகிறா, அவன் எதுவும் தப்பாக பேசலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, இவ்வளோ நாளாக நீயும் அமைதியாக இருந்தாடா, எதுதான் சாக்கு கிடைக்கும் பேசலான்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க அம்மா பேசவும், அவர் ஒன்றும் தப்பாக பேசலையா, கரெக்டாக தானே பேசுகிறாரு, கட்டின பொண்டாட்டிக்காக 2 வார்த்தை கூட ஆறுதலாக பேசலைன்னா எப்படி அத்தை அப்படின்ற மாதிரி தான் மலர் சொல்லிட்டு இருக்காங்க. மதியம் இனிமேல் இந்த வீட்டில் இப்படி நடக்கக்கூடாது, அப்படி நடக்கிறதா இருந்தால் ஒரு வேலைக்காரங்க வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சுக்கோங்க, நாளையிலேருந்து இவங்க சமைக்க மாட்டாங்க, எல்லாரும் கரெக்டாக இருக்கிறது இருந்தால் இந்த வீட்டுக்காக அவங்க சமைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நம்ம மதி ஜெயிக்க போகிறாங்களா இல்லை அவருடைய மாமனார் ஜெயிக்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி ஸ்டூடியோவில் பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.